இந்த கொஸ்டின் பாருங்க, என்சிஆர்டி கொஸ்டின்ஸ். How many terms of the AP 9, 17, 25 so on must be taken to give a sum of 636? அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 9. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 9 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் என்ன பாருங்க, 17 மைனஸ் 9, செகண்ட் டர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் வரும். போட்டீங்கன்னா 17 மைனஸ் 9 எவ்வளோ சொல்லுங்கப்பா, 8 கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் டர்ம் மைனஸ் செகண்ட் டர்ம் போட்டாலும் 8 தான் கிடைக்குது. ஸோ காமன் டிஃபரன்ஸ் 8. இப்போ சம் ஆஃப் இந்த மாதிரி எத்தனை டர்ம் எடுத்தா சம் வந்து 636 வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ சம் வந்து 636ன்னு போட்டுக்கணும். n = கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சம் ஆஃப் n டர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, s = n/2 × 2a + n - 1 × காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? s வந்து எவ்வளோ வந்திருக்கு, 636. that is equal to n/2 into 2a. 2 into a எவ்வளோ சொல்லுங்க, 9 ஃபர்ஸ்ட் டர்ம். சரிங்களா? பிளஸ் n - 1 into காமன் டிஃபரன்ஸ் வந்து 8ன்னு வந்துருக்கு. கரெக்டுங்களா? காமன் டிஃபரன்ஸ் வந்து என்ன போட்டுக்கலாம், 8ன்னு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 636 into 2 போட்டால் என்னப்பா கிடைக்குது, 1272 கிடைக்குது. கரெக்டா? தட் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு இந்த 2 into 9 என்ன போகிறோம், 18 ப்ளஸ் n - 1 into 8 இருக்கு. ஓகே. இப்போ இங்கே பாருங்க, இது என்ன பண்ணணும்னா 1 into 2 into 1272 இருக்கு. இஸ் ஈக்குவல் டு இந்த n உள்ள கொண்டு போகிறோம். இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணிக்கலாம். n இன்ட்டு இங்கே 18 இருக்கா, ப்ளஸ் இந்த 8 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8n, இந்த -1 into 8 வந்து -8ன்னு வருது. ஓகே. இப்போ என்ன பண்ண பாருங்க, n இன்ட்டு இந்த 8 into 8 போனால் 10 + 8n. ஸோ இது n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 10n + 8n² இஸ் ஈக்குவல் டு 1272 அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணாது, 8n² + 10n, இந்த 1272 ரைட் சைட் கொண்டு வந்து -1272 இஸ் ஈக்குவல் டு 0. 1272 = 0 இப்படி வந்திருக்கு. இதை வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், சும்மா 2 டேபிள் வேணும்னா கேன்சல் பண்ணலாம். 4n² + 5n மைனஸ் இது என்ன வரும்னு சொல்லுங்க, 636 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, ax² + bx + c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும் இல்லையா, அதுல இருந்து சால்வ் பண்ணலாம் இல்லையா. அப்போ a வேல்யூ எவ்வளோ, n 4, b வேல்யூ எவ்வளோ 5, c வேல்யூ -636. அப்போ இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கும்போது நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி, -b னா -5, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n வந்து -5. சரிங்களா? -b + or -√b², b² எவ்வளோ 25 -4ac, a வந்து 4, c வந்து -636. அப்போ என்ன வருது, -4 into a வந்து ஒரு 4 போட்டு into -636 டிவைடட் பை 2a. ஸோ 2 into a எவ்வளோ 4. இதை சிம்பிளை பண்ணுங்கப்பா. இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும்பா. ஒரு ரூட் வந்து -53/4ன்னு கிடைக்கும், இன்னொரு ரூட் வந்து 12ன்னு கிடைக்கும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுருக்கு இல்லையா, ஒன்று ப்ளஸ் போட்டு ஒன்று பண்ணணும், இன்னொன்று வந்து மைனஸ் போட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, இதில் வந்து என்னன்றது ஃப்ராக்ஷன்லையோ மைனஸ்லையோ வராது, அதனால 12 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 12 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The first term of an AP is 5. The last term is 45 and the sum is 400. Find the number of terms and the common difference. Okay, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. The first term of an AP is 5 ன்னு சொல்றாங்க. First term வந்து 5 ன்னு சொல்லியாச்சு. Last term is 45. Last term வந்து 45. Sum வந்து 400. Sum வந்து 400. Find the number of terms and common difference. அப்போ number of terms கண்டுபிடிக்கணும், அடுத்து வந்து common difference கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ரெண்டுமே பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, sum of n terms ஃபார்முலா வந்து n/2 into first term plus last term அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. இதுல வந்து என்ன பண்ணலாம்னா, sum of n terms வந்து 400 போட்டு that is equal to
என்ன பண்ணலாம்னா n/2 அப்படியே வச்சுங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 5 பிளஸ் லாஸ்ட் டர்ம் 45 போட்டுக்கங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டர்ம் 5 கொடுத்தாங்க, லாஸ்ட் டர்ம் 45 கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ 400 is equal to n/2 into 5 plus 45 எவ்வளோப்பா? 50. கரெக்டா? சரி. இப்போ இந்த 50 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து 5 இந்த 40 கேன்சல் பண்ணா 8. இந்த 2 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? n is equal to 8 into 2 வந்து 16. அப்போ வந்து n வந்து 16 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, n 16 வந்துச்சு. இப்போ காமன் டிஃபரன்ஸ் என்ன பண்ணலாம்? nth டர்முக்கு, அதாவது லாஸ்ட் டர்ம், nth டர்ம்ன்றது லாஸ்ட் டர்ம், that is equal to a plus n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா. அப்போ லாஸ்ட் டர்ம் எவ்வளவு சொல்லுங்க? 45. that is equal to a ன்றது எவ்வளவு சொல்லுங்க? 5 plus n minus n வந்து 16 தானே, 16 minus 1 into காமன் டிஃபரன்ஸ் d போட்டுங்க. இப்போ இந்த 5 இங்க வந்துருச்சுன்னா 45 minus 5 40. that is equal to 16 minus 1 எவ்வளவுப்பா? 15 into d அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். சரி, இப்போ வந்து இது என்ன பண்ணலாம்? நம்ம 5 டேபிள் கேன்சல் பண்ணா இங்க 8 வரும், இங்க வந்து என்ன வரும்? 3 வரும். அப்ப d is equal to காமன் டிஃபரன்ஸ் is equal to 8/3. சோ காமன் டிஃபரன்ஸ் வந்து 8/3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு ஆன்சர். சோ இந்த क्वेश्चन நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 16, காமன் டிஃபரன்ஸ் 8/3. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. The first and the last term of an AP are 17 and 350 respectively. If the common difference is 9, how many terms are there and what is their sum? அப்ப என்ன sum of terms கேட்டிருக்காங்க. சோ அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 17, லாஸ்ட் டர்ம் வந்து 350, காமன் டிஃபரன்ஸ் வந்து 9 அப்படி கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் क्वेश्चन மார்க், அடுத்து சம் ஆஃப் n டர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இது என்ன ஃபார்முலா? லாஸ்ட் டர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் n minus 1 into காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப லாஸ்ட் டர்ம் வந்து 350 is equal to ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து இது வந்து என்னது? 17 இது பிளஸ் n minus 1 into காமன் டிஃபரன்ஸ் வந்து 9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 9 எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 350ல 17 கழிச்சிடலாம். 350ல 17 கழிச்சா என்ன போறோம்? 333 அப்படின்னு கிடைக்குதுங்களா? that is equal to என்ன வருது? n minus 1 into 9 அப்படின்னு கிடைக்குது. அதாவது இந்த 350ல வந்து 17 வந்து நம்ம கழிச்சிடணும். ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 17, லாஸ்ட் டர்ம் வந்து 350 கொடுத்ததுனால 17 கழிச்சா 333 வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இதை டிவைட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்னா 333யும் இந்த 9ம் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? 333யும் 9ம் டிவைட் பண்ணா என்ன வருது பாருங்க, சொல்லுங்க. இந்த 9ம் 333யும் டிவைட் பண்ணா 37 கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ n minus 1 is equal to 37. இப்போ மைனஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னா n is equal to என்ன போறோம்? 38. ஸோ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 38 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. அடுத்து சம் ஆஃப் n டர்ம்ஸ் வேணும். அப்போ சம் ஆஃப் n டர்ம்ஸ் என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் n டர்ம்ஸ் வந்து ஃபார்முலா வந்து n/2 into ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் லாஸ்ட் டர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் n வந்து எவ்வளவு? 38 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. by 2 போட்டாச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் டர்ம் எவ்வளவு? 17 பிளஸ் லாஸ்ட் டர்ம் எவ்வளவு? 350. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ வந்து இந்த 2ம் 38 கேன்சல் பண்ணா 19 வருமா? அப்போ 19 இன்ட்டு இந்த 17ம் 350யும் ஆட் பண்ணா என்ன வருது? 367 வருது. கரெக்டா? இந்த 367ம் இந்த 19ம் ஆட் பண்ணுங்கப்பா. 367ம் இந்த 19ம் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க? 6973 இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ சம் ஆஃப் இந்த 38 டர்ம்ஸ் வந்து என்ன வருதுன்னா 6973 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Find the sum of first 22 terms of an AP in which common difference is equal to 7 and 22nd term is 149. So நமக்கு sum of first என்ன வேணும்னா 22 terms வேணும். இதுல காமன் டிஃபரன்ஸ் 7 சொல்லிட்டாங்க. 22nd டர்ம் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க? 149 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ 22nd டர்ம் nth டர்ம் வச்சு that is equal to first term plus n minus 1 into காமன் டிஃபரன்ஸ் d ன்னு போட்டோம்னா இங்க வந்து பாருங்க நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 22 ன்னு சொல்லிட்டாங்க. காமன் டிஃபரன்ஸ் 7 சொல்லிட்டாங்க. nth டர்ம் 149. அப்போ என்ன 22th டர்ம் வந்து 149, that is equal to a plus இது a. n வந்து 22 minus 1 into d ன்னு போட்டோம்னா d வந்து எவ்வளவு? 7.
ஓகே, இப்போ 149 இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் 22 மைனஸ் 1 வந்து 21 இன்ட்டு 7 அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, இப்போ a வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம a வேணும்னா 149 மைனஸ் இந்த 21 இன்ட்டு 7 அந்த பக்கம் போட்டுருக்கோம். அப்படி தானேப்பா? 21 இன்ட்டு 7 எவ்வளோ வரும் சொல்லுங்க? 140. அதாவது 20 இன்ட்டு 7 140, ஒரு 1னா 147, a ஈக்குவல் டு 2 கிடைச்சிருச்சுங்களா? அப்போ a ஈக்குவல் டு 2 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சம் ஆஃப் 22 டர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ சம் ஆஃப் 22 டர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா சம் ஆஃப் 22 டர்ம்ஸ் வந்து n/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் லாஸ்ட் டர்ம் அப்படின்னு போட்டுக்கலாமா? லாஸ்ட் டர்ம் nth டர்ம்னு போட்டுக்கலாம். இப்போ n வந்து 22 டர்ம்ஸ்னால 22/2 போட்டு ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 2 பிளஸ் லாஸ்ட் டர்ம் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 149 வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 22வும் 2 கேன்சல் பண்ணா 11 வருது. ஓகேவா? இந்த 2வும் 149ம் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 151. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 151ஐயும் இந்த 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன வருது? 1661 அப்படின்னு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1661. சம் ஆஃப் 22 டர்ம்ஸ் வந்து 1661 வருதுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 51 டர்ம்ஸ் ஆஃப் an AP whose second and third terms are 14 and 18 respectively. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 51 டர்ம்ஸோட சம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் டர்ம் இருக்கு இல்லையா? செகண்ட் டர்ம் A2 வந்து 14 சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் டர்ம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 18 சொல்லியிருக்காங்க. காமன் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? தேர்ட் டர்ம் மைனஸ் செகண்ட் டர்ம் தட் இஸ் ஈக்குவல் 18 மைனஸ் 14 வந்து என்ன வந்திருக்கு? அப்போ 4ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் 4 வந்துருச்சுங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டர்ம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டர்ம் என்னன்னா செகண்ட் டர்ம் இஸ் ஈக்குவல் a பிளஸ் காமன் டிஃபரன்ஸ் தானே வரும். அப்போ a2 வந்து 14 தட் இஸ் ஈக்குவல் a பிளஸ் காமன் டிஃபரன்ஸ் 4 வந்துருச்சுன்னா அப்போ a ஈக்குவல் என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 10 வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 10 புரிஞ்சா? சரி, இப்போ வந்து சம் ஆஃப் 51 டர்ம்ஸ் தான் வேணும். அப்போ சம் ஆஃப் 51 டர்ம்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஃபார்முலா எடுத்துக்கலாம். சம் ஆஃப் 51 டர்ம்ஸ் n/2 இன்ட்டு 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு காமன் டிஃபரன்ஸ் d அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ n எவ்வளோ கொடுத்தாங்க? 51 டர்ம்ஸ். ஸோ 51/2 இன்ட்டு 2 இன்ட்டு a எவ்வளோ? 10. கரெக்டுங்களா? பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. n எவ்வளோ? 51 மைனஸ் 1 இன்ட்டு d வந்து 4. d வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது 51/2 இருக்கா? இதுல இங்க ஒரு 2, இது 4 இன்ட்டு 2 ஒரு 2ன்னு வெளியே எடுத்துட்டோம்னா 2ன்னு வெளியே வந்துருமா? 2ன்னு வெளியே எடுத்துட்டு இங்க 10 இருக்கும். இங்க 51 மைனஸ் 1 வந்து 50. 50 இன்ட்டு 2 வந்து ஒரு 100ன்னு போட்டுக்கோங்க. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 51 இன்ட்டு 10 பிளஸ் 100 110. கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 110, அதாவது 110ஐயும் என்ன பண்ணோம்? 51ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருது? ஆன்சர் பாருங்க, 5610. ஸோ ஆன்சர் வந்து 5610 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு வந்து 5610ன்னு கிடைச்சிருப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the sum of first 7 terms of an AP is 49 and that of 17 terms is 289, find the sum of first n terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து sum of first n termsன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ sum of first 7 terms வந்து என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 7 terms வந்து என்ன வந்திருக்கு பாருங்க? 49 வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து sum of 17 terms சம் பண்ணும்போது என்ன வருது பாருங்க? 17 terms சம் பண்ணும்போது என்ன வருது பாருங்க? 289. அப்படின்னா இந்த 7 ஸ்கொயர் பண்ணா 49 வந்திருக்கு. அதே மாதிரி 17 ஸ்கொயர் சம் 17 ஸ்கொயர் பண்ணா 289 வந்திருக்கு. அப்படிதானே பாது? அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா வந்து அப்போ அந்த லாஜிக்ல போட்டிருந்தோம்னா எப்படி வரணும்? சம் ஆஃப் n டர்ம்ஸ் வந்து n ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா 7 டர்ம்ஸ் ஸ்கொயர் பண்ணா 49 வந்திருக்கு. 17 ஸ்கொயர் பண்ணா 289 வந்ததால n டர்ம்ஸ் வந்து அப்போ n ஸ்கொயர் வந்திருக்குன்னா அப்படி ஷார்ட்டா நம்ம ஷார்ட்கட்டா அப்படி எடுத்துக்கலாம் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு?